வணக்கம் கோவை. எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. நான் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் சேல்ஸ்ஃபோர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். நாங்கள் இந்தியாவில் 2005லேருந்து இருக்கோம். இன்னைக்கு 11,000 பேர் சேல்ஸ்ஃபோர்ஸில் இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க. எங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சேல்ஸ் டீம்ஸ் எல்லாமே. இந்தியா வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட். And globally for Salesforce, India வந்து fastest growing market. 35% year on year new growth business நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு வந்து. அண்ட் அதில் கோயம்புத்தூர் இஸ் one of our top 5 emerging markets. In fact, we are seeing great growth in கோயம்புத்தூர். ஏன்னா கோயம்புத்தூர் வந்து வெறும் எல்லாரும் வந்து டெக்ஸ்டைல் ஹப்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி பார்க்கல. எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து இங்கே டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், நாங்கள் வந்து மெடிக்கல் சர்வீசஸ் அஸ் அன் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், ஐடி அண்ட் இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து கோயம்புத்தூரை மான்செஸ்டர் ஆஃப் சவுத்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து சிலிகான் வேலி ஆஃப் தமிழ்நாடுன்னு கூப்பிடலான் இருக்கேன். அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் சீயிங். தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் விச் ஆர் சேல்ஸ்ஃபோர்ஸ் பேஸ்ட் விச் ஹவ் getting incubated here in Coimbatore. A great ecosystem is being born. A lot of pleasure with respect to that. We are very keen. Salesforce will continue to invest in India and Coimbatore, and we would like to see the way this is growing and what it can contribute to Tamil Nadu's economy and overall Indian economy க்கு Coimbatore என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ. பிகாஸ் எல்லாமே கூடி வருது இல்லையா, ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம எல்லாமே கூடி வருது. டேலண்ட் ஹப் இங்க 100 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்டா இருக்கு. அதனால தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட். மார்க்கெட்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இது ஒரு நியூ டெக்னாலஜி, ரைட்? ஆனா என்ன பண்ணுது, அது இஸ் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் கம்பெனிஸ்க்கு வந்து இட் வில் கிவ் மோர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் இதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அண்டர்லைங் டேட்டா. டேட்டா உங்களுக்கு சரி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதோட அவுட்புட்டை கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறீங்களோ, அந்த ஃபீட் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் பெருசாகி இட் வில் டெல் யூ பேக். ஸோ டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹவு யூ வாண்ட் டு லிவரேஜ் இட். So அதனால artificial intelligence has lot of avenues, and in each of these industries it has how you can improve customer satisfaction in a manufacturing organization, improve your sales. இப்போ மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க கரெக்டா நம்ம வந்து மார்க்கெட் பண்ணணும், யாரு அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட போகணும், யாரு வார்ம் லீட்ஸ் என்ன, ஹாட் லீட்ஸ் என்ன, அந்த மாதிரி பண்றதுக்கு எந்த சேனல்ஸ்ல போடணும், எந்த சைட்ஸ்ல போடணும், எங்க போடணும், அந்த இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் அது பண்ணுறதுக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஆர்கனைசேஷன்ஸ் அதை முதல்ல பண்ணணும். அதுக்கு ஒரு படிப்படியாக எடுத்து முன்னாடி போகணும். ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறதோட ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆர்கனைசேஷனோட டேட்டா இன்னைக்கு எல்லாமே பேப்பரில் இருக்குன்னா, அதை ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டமுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த சிஸ்டம் மேலே அந்த டேட்டாவை ப்ராசஸில் போட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து அது மேலே ஏஐ அப்ளை பண்ணணும். இப்போ சிம்பிள் திங் ஆன் ஏஐ வந்து இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐன்னு பார்க்குறோம் இல்லையா? ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து இப்போ நீங்கள் மெயில் எழுதணும், ஒரு டெக்ஸ்ட் எழுதணும்னா டக்குன்னு எப்படி அது நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. நாட் ஜஸ்ட் இன் இங்கிலீஷ், வெர்னக்கல் லாங்குவேஜ் தமிழ்லையும் இப்போ பண்ணலாம். அதை எப்படி அது நடக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை அப்ளை பண்ணி அதை வச்சு நம்ம இன்னும் எவ்வளோ ஆஸ் அ கண்ட்ரி எவால்வ் ஆகிறோம், ஆஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எவ்வளோ எவால்வ் ஆகிறோம், ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளோ எவால்வ் ஆகிறோன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.